மறுபடியும் எல்லோருக்கும் நன்றி. இது பூர்விகா மொபைல்ஸ், சன் நாம் ஒருவர், உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது இதில் எப்படியாவது ஜெயிக்கணும், வந்தவங்களும் ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக குதிரை மாதிரி ஓடணும். இப்போ எல்லாத்தையும் சாதிச்சதுக்கு அப்புறம், எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்றது எங்களோட நோக்கம். இது எங்களுக்காக இல்லை, உங்க முகத்துல அந்த சிரிப்பு வரவழைக்கிறதுக்காக. ஒவ்வொரு முயற்சியிலும் அந்த கடைசியில் அந்த அந்த வெற்றிக்கு பின் அந்த சிரிப்புக்காக தான் நாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த முயற்சியில ஈடுபட போற அந்த நல்ல உள்ளம் யாருன்னு நீங்க அவளா பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல ஒரு சுயநலம் இருக்கு எனக்கு. அவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க பார்க்காத சர்ச்சைகளும் இல்லை, பார்க்காத கஷ்டங்களும் இல்லை. ஆனாலும் ஒரு பெண்மணியா எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய முறை வழிகாட்டா இருந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கள குஷ்பு சுந்தரன் கூப்பிடுவாங்க. நான் செல்லமா அவங்க வீட்டு பையன்றதுனால, அவங்க வீட்டில் ஒருத்தனா இருக்கிறதுனால அவங்கள நான் குஷ்ன்னு கூப்பிடுவேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை சோல்மேட் குஷ்பு. எத்தனையோ பேர் அடிமையா இருப்பாங்க, அதுல ஒருத்தர் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் குஷ் முன்னாடி போய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசாம போய் நின்னா சிரிப்பாங்க, கட்டி பிடிச்சி ஆல் இஸ் வெல்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு, என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சுன்ட்டு ஒரு உணர்வு இருக்கும். குஷ் இதுல எனக்கு ஒரே ஒரு உறுத்தல் என்னன்னா, என்னோட சீனியர் நீங்க காம்பியூரிங்ல. ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கொஞ்சம் நீங்களே திருத்தி. இது கொஞ்சம் ஓவரா இருக்கு விஷயம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் நீங்க பண்ண போறீங்க அப்படி கேள்விப்பட்டோன்னே நான் முதல்ல சொன்னேன், இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றதுக்கு உங்களை விட பெட்டரான ஆள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா உங்களை நேத்து இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு நீங்க சினிமால இங்க ஆரம்பிச்சீங்க, அப்பல இருந்து உங்களை தெரியும். இந்த ஃபுல்லா இந்த ப்ராசஸ், உங்களுடைய ஜேர்னி அதை பார்க்கும்போது ஐ திங்க் யூ ஹவ் பீன் டூயிங் a great job. ஏன்னா இந்த நிகழ்ச்சியும் நீங்க நான் பார்த்திருக்கேன், வெறும் இங்கிருந்து வராது, இங்கிருந்து வருது. உங்களது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எமோஷனும் உள் மனசுல இருந்து வருது. நீங்க அதை ஃபீல் பண்ணலைன்னா நிச்சயமாக நீங்க பண்ண முடியாது. கண்டிப்பா குஷ். எனக்கு என்னன்னா, எனக்கு குஷும் சரி, உரிமையோட நான் குஷன் எப்பவுமே கூட்டுமே, அது தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம். குஷும் சரி, சுந்தர் சாரும் சரி, அனி அவி அவங்களோட பிள்ளைகளும் சரி, இட் இஸ் லைக் ஒரு சிறந்த குடும்பம். அவங்க பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு சக்சஸ்ஃபுல் ஒய்ஃப், ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஃபேக்ட் நீங்க ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல லீடரா போறீங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர், ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ், போய்கிட்டே இருக்கலாம். எதை தொட்டாலும் சக்சஸ். எது உங்களுக்கு நிம்மதியா இருக்கு? எது உங்களுக்கு அதிகமா சந்தோஷம்? நிச்சயமாக பாலிடிக்ஸ்ல சொல்வேன் விஷயம். ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சம்பாதிச்சது, இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன், இது எல்லாமே எனக்கு சினிமா கொடுத்தது, நம்ம ரசிகர் பெருமக்கள் எனக்கு தந்தது. ஆனா நம்ம மக்களுக்கு திரும்பி என்ன செய்ய போறோம்? ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு உருவாக்குற கதை, உருவாக்குன கதாபாத்திரம், கொடுக்கப்பட்ட வசனங்கள், கொடுக்கப்பட்ட உடை எல்லாமே நம்மளால நிர்ணயிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா பொது வாழ்க்கையை சொல்லும் போது அது நம்ம கையில் இருக்கு. நம்ம என்ன பேச போறோம், அது நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கு. சோ என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும், இந்த சமுதாயத்துல என்னது நல்லது செய்ய முடியும், அது நம்ம கையில் இருக்கு. சோ ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு நீங்க காலெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது நம்மளுடைய சொந்தமான ஒரு முடிவு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு இந்த பொது வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வாழ்க்கையில என்னன்னா, ஒரே ஒரு சுந்தர் சாருக்கு ஒரு சூப்பர் ஆசிட் டெஸ்ட் வைக்கணும்னா, நானும் குஷும் ஒரே தொகுதியில நிக்கணும். யாருக்காவது நிச்சயமா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. என்னுடைய மனசார சப்போர்ட் உனக்கு இருக்கு. ஆனா
ஆனா என்னுடைய சப்போர்ட் விஷிக்கு தான். இல்ல எப்படியும் அவங்க ஃப்ராட் பண்ணி என் வேட்பு மனு பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்க மட்டும் தான் நிக்கலாம். பட் இட்ஸ் நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் குஷ். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூர் டைம். கேள்விக்குறியா இருக்கிற அவங்க வாழ்க்கையை வந்து ஆச்சரியக்குறியா மாத்துறது தான். பட் இன்னைக்கு யாரை மாத்த போறோம்ன்றது நான் சத்தியம் என்னால சொல்ல முடியாது. வார்த்தைகளால் சொன்னா அது பத்தாது. எல்லோரும் அந்த ஏவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். என் பேர் நித்யா. நான் திருச்சியில் தான் இருக்கேன். சில வருஷத்துக்கு முன்னாடியே என் புருஷன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னன்னு தெரியல, சுகர் அதிகமாகி எங்கள் அம்மானால முடியவே இல்லை. எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. எனக்கு இருக்க ரொம்ப மார்பு வலிக்க ஆரம்பிச்சு, எனக்கு மார்பு புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பெண் குழந்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் பேர் இந்திராணிங்க. நான் ஒரு துப்புரவு பணியராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு மாதம் 10,000 தான் சம்பளம். ஸ்கீம் போட சொன்னாங்க. மாதம் 20,000 வேணும். ஒரு ஊசி தான் என்னால் போட முடிஞ்சு, மறு ஊசி என்னால் போட வசதி இல்லை. வணக்கம், நான் டாக்டர் கோவிந்தராஜ். அவங்களுடைய ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இப்போதைக்கு அவங்க நுரையீரல்லையும் போன்லேயும் பரவி ஒரு ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவாங்க, கடைசி ஸ்டேஜில் தான் அவங்களுடைய வியாதி இருக்குது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கீமோதெரப்பி தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த கீமோதெரப்பி போடும்போதே அவங்களுக்கு வந்து அந்த முதல் சைக்கிள் போடும்போதே அவங்களோட பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நான் நித்யா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன். சர்ஜரிக்கு கூட பணம் இல்லாமல் கீமோவுக்கும் பணம் பத்தலை, சர்ஜரிக்கும் பணம் பத்தலை. இப்போ வந்து என்னென்னா அவள் குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு ஃப்யூச்சரில் அவளை யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப அதே அவளுக்கு நோய் வந்துடுமோன்ட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எங்கேயோ 3 லட்சம் வரை கடன் வாங்கி செலவு பார்த்துட்டேன். என்னால் செய்ய முடியல. அந்த பிள்ளை வேதனைப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல. நான் எங்கே போய் கடன் வாங்க முடியாமல் நான் எங்கெங்க கேட்டு பார்த்துட்டேன் கடன். நானும் வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கேன். நல்லாயிரும், இந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வாழணும்னு நானே எவ்வளோ முயற்சி பண்றேன். என்னன்னா சில பேர் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறத விட கடவுளுக்கு அதிகமா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுவாங்க. கேன்சர் வி ஆல் நோ, எல்லாருக்கும் அது எப்போ வரும், யாருக்கு வரும், இது ஏதோ ஏழைகளுக்கு மட்டும் வரும் அப்படின்லாம் இல்லை. இப்போ இந்த அம்மா வந்து அவங்களோட ஒரே ஆசை வந்து நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்ணை வந்து காப்பாற்றணும். ஒரு தாய் தான் வழியிலையும் வந்து வெறும் தன் குழந்தைங்க பத்தி தான் யோசிக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்டேஜ்ல நித்யான்றவங்க 32 வயசு. 32 வயசுல வந்து போக வேண்டிய வயசும் கிடையாது. குஷ் 4 மாசம் முன்னாடியே டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க 4 மாசம் மட்டும்தான் தாங்குவீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. கிரேஸ் பீரியட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இன்ஃபேக்ட் அவங்கள கொண்டு வரணுமா, ஏன் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும், ஏன் எல்லாரும் முன்னாடி அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் கேட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அழகான தேவதை இருக்காங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும். அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். இது கண்டிப்பா நீங்க செய்வீங்க. நீங்க டெஃபினட்டா அந்த முயற்சியில இறங்குவீங்க. உலகம் முழுக்க வந்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாம ஒரு முயற்சியிலேயே ரொம்ப கடினமான முயற்சி. எனக்கு இந்த இடத்துல உட்காந்து அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப, அதாவது தயக்கம்னு சொல்ல முடியாது, பயம், அதே சமயத்துல கோபம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரே முயற்சி இந்த முயற்சி தான். இப்போ நித்யா அவங்கள வந்து நேரடியா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நித்யாமாவை வந்து கொஞ்சம் நேரடியா கூட்டிட்டு வா.
உங்களை அறிமுகப்படுத்து. என் பேர் நித்யா. நான் திருச்சியிலேருந்து வரேன். எங்கள் பாப்பா பேர் ஜமுனா ஜெர்சினி. எங்கள் சித்தி இந்திராணி, அவங்க அனிதா எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. உங்க ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டார் சார். ஒரு தூரபட்சமாக டைவர்ஸ் வாங்கிட்டு எனக்கே தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டார் சார். இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தையும் பெற்றுட்டார் சார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆமாம் சார். பாப்பா இருக்கும்போதே டைவர்ஸ் பண்ணாரா? ஆமாம் சார். பாப்பா 5 மாதம் வயிற்றுல இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அங்கே அவங்க வீட்டில் தான் என்ன காரணம்னு சொன்னாரு? என்னை பிடிக்கலன்னு சொன்னார். பாப்பா வயிற்றுல இருக்கும்போதா? ஆமாம். உங்க 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 அப்பா அம்மா யாருமே உங்களுக்கு துணையா இல்லை? எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா பிடிச்சி செத்து போயிட்டாரு. எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு இருந்தாங்க. அவங்களும் இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. என்னோட நிலைமையை நினச்சி அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு அப்புறம் யாரு என் பிள்ளைய பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி ஒரு மெண்டல் இதாகவே ஆகி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சுகர் வேறு இருந்துச்சு. அது அதிகமாகி எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க சார். ஹஸ்பண்ட் எந்த காரணமும் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால் முடியல. கோர்ட்டில் எனக்கு தெரியாமலே அவங்க வீட்டில் இருக்கும் போதே எனக்கு தெரியாமலே டைவர்ஸ் வாங்கிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இப்படி பண்ணிட்டாமா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார். சரி, இவ்வளோ துரோகம் பண்ண மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். எப்படிமா போராடி பாப்பாவை வளர்த்தீங்க? எங்கள் அம்மா இருந்தாங்க சார். எங்கள் அம்மா துப்புரவு தொழிலாளர் பண்ணாங்க, கூலி வேலை தான் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா இருந்தனால எனக்கு எதுவுமே தெரியல சார். இந்த நோய் இருக்குன்ட்டு எப்போ உங்களுக்கு தெரிய வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1 வருஷம் தான் சார் ஆப்ரேஷன் பண்ணியாவது. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மாவையும் கவனிச்சுட்டு என்னையும் கவனிக்க என்னால் முடியல. திடீர்னு வலி ஏற்பட்டுருச்சு மார்பில். வலி ஏறணுன்னா நான் பெரியாஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே தான் சொன்னாங்க எல்லா டெஸ்ட் எடுத்துட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுமா மார்பு புற்றுநோய் அப்படின்னு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உடனே கொஞ்சம் பணம் மட்டும் வாங்கிட்டு எனக்கு உடனே பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சார். எனக்கு ஒரு சைடாகவே இருக்காது. மார்பில் 1க்கு 2 கட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீமோ போட சொன்னாங்க. அம்மாவுக்கு இருக்க ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால கீமோ போடவே முடியல. கீமோ ஊசி 4 போடணும், ஆனால் போட முடியல. எங்கேம்மா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்? கவர்மெண்ட்டில் இருந்து தனியார்லேயே போட முடியல. கவர்மெண்ட்டுக்கு போனாக்கா மெட்ராஸ்க்கு வர சொல்கிறாங்க, இல்லைன்னா கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறாங்க. சொந்த ஊர் எதுமா? திருச்சி சார். திருச்சி. எங்கள் சித்தி தான் என்னை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆனதுனால முதுகுல ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ரேடியோசிஸ் தைக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் சித்தி தான் எங்கேயோ கடன்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க முதுகுல. அதனால் அதிகமாக உட்கார முடியாது என்னால். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் என்னால் உட்கார முடியும். இந்த விஷயம் உங்க புருஷனுக்கு தெரியுமாமா? எனக்கு தெரிஞ்சவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணும் வேணாம், அந்த பிள்ளையும் வேணான்னு சொல்லிட்டாரு. கேட்டிருக்காங்க போய், அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்குது, பிள்ளையாவது பார்த்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் வேணாம், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு குடும்பமே சொல்லியிருக்காங்க. அவங்க மாமனார் மாமியா வீட்டுக்காரர் முதற்கொண்டு. இப்போ நீங்க பாப்பா ஸ்கூல் என்ன படிக்குது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. யார் பாத்துக்கிறாங்க? எல்லாம் சித்தி தான் பாத்துக்கிறாங்க. வணக்கம்மா. எப்படி படிக்க வைக்கிறீங்கம்மா? ஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதா பாப்பா? தனியார் ஸ்கூல்ல தான் 20,000 எங்க அக்கா இருக்கிறப்ப சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி நானும் அது மாதிரி படிக்க வைக்கிறேன். இந்த கூலி வேலை செய்து தான் படிக்க வைக்கிறேன். இந்த ரோடு கூட்டி குப்பாடுற வேலை. என்ன எவ்வளவு செலவாகும்மா மாதந்தோறும்? மாசம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு வைத்திய செலவு பார்த்துக்கிட்டு 3 லட்சம் மாதிரி கடனும் வாங்கிட்டேன். நீங்க என்ன வேலை? ரோடு கூட்டி குப்பாடுற வேலை. அதை வச்சு எங்க அக்காவே இறந்து போயிட்டாங்களா, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. நான் என் கூட தான் வச்சுக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டேன். இப்படி என்னால செலவு பண்ண வசதி இல்லை. எனக்கு உதவுறதுக்கு ஆள் கிடையாது. அதனாலதான் நானும் கடவுள் விட்டு அதுன்னு விட்டுட்டேன். நான் மேடம், இவங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? என் பேர் அனிதா. நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர். ஸோ கேன்சரை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் இடத்துலையும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கிராமத்து லெவல்லேருந்து லோவர் லெவல்லேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் எல்லா ஹாஸ்பிட்டலாக போயிட்டு கேட்டேன். ஸோ இவங்க ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டலாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க.
ஸோ அங்கே போய் நான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டாக்டரே வாலண்டியாக இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இவங்க அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல. எதுவுமே வசதி இல்லை, காசு கிடையாது. ஊசி எவ்வளோமா ஆகுது? ஒரு மாசத்துக்கு 20,000 24 ரூபா கூட ஆயிடும். மாசத்துக்கு 20,000. ஆமா. கேன்சர் அந்த ஊசி வந்து வரைக்கும் ஐ திங்க் மாசம் மாசம் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். எத்தனை ஊசி போட சொல்லிருக்காங்க மாசத்துல? 6 ஊசி போடுறது. 6 ஊசி. அது 2 ஊசி போடுறது. ஒரு மாசம் காசு இல்லாட்டி போட முடியல. இப்படியே விட்டு விட்டு போட்டு அது ரொம்ப பாதிப்பாயிருச்சு. அவங்க இது மாதிரி சொன்னதுனால டாக்டர் மூலியத்துல நீங்க தான் மேடம், நீங்க தான் டாக்டர், எங்க பிள்ளைய எப்படியே காப்பாத்தி விடணும்னு அவங்ககிட்ட சொன்னேன். எனக்கு வசதி இல்லை, செலவு செய்யறதுக்கு வசதி கிடையாது, நீங்க தான் எங்க பிள்ளைய காப்பாத்தின பேத்தி ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க தான் இவங்க மூலியத்துல இவங்களை கொண்டு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. வணக்கம் டாக்டர். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டாக்டர். டாக்டர் கிருஷ்ணகுமார், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து வரேன். ஸோ அவங்க கேஸ் ரிப்போர்ட்ஸை பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயிலேருந்து அவங்களுக்கு நுரையீரல் ப்ளஸ் போன்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ் இது ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நார்மலி க்யூரேட்டிவ் ஆப்ஷனுங்கன்னு ஒன்று. ஸ்டேஜ் 4 இஸ் இட் தி லாஸ்ட் ஸ்டேஜ் 4 தான் லாஸ்ட் ஸ்டேஜ், டெர்மினல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு க்யூரேட்டிவ் ஆப்ஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can only prolong our life. prolong our lifeன்னு சொன்னால் we can give a good quality of life. ஸோ இருக்கிறவர்களும் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியுமோ விதவுட் பெயின், ஒரு சிம்டம் ஃப்ரீயாக அந்த மாதிரி தான் இருக்க முடியும் அவங்களுக்கு. நித்யமா, உங்கள் வாழ்நாள் ஆசை என்னமா? என் பாப்பாவை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா, அவன் டாக்டர் படிக்கணும்னா அதனால டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும். டாக்டர் படிக்கணும்னா படிக்கணும். நல்லா படிப்பீங்களா? இந்த இடத்துல உட்கார்ந்த ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டதுக்கு மேலேயே கொடுத்துருக்கோம். பட் கொடுக்க முடியாதுன்றது நான் சொல்லவும் முடியாது. ஐ டோன்ட் கிவ் அப் இன் லைஃப். பட் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும்ன்றதுன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் விஷயம். இதுக்கு மேல நான் கேட்டு உங்களை சிரமப்பட விருப்பப்படணுமா? வா போறியா? இப்போ இந்த பாப்பாவோட படிப்பு, இவங்க வந்து டாக்டர் இல்லை, இந்த உலகத்திலே சிறந்த டாக்டரா வரணும், அதுக்கு நாங்க எல்லா வகையிலையும் நாங்க வந்து கூட இருப்போன்றது உறுதியா நான் இன்னைக்கு சொல்றேன். உன் பேர் என்னம்மா? ஜமுனா ஜெசி. ஜமுனா, எத்தனாவது படிக்கிற நீ? 2nd ஸ்டாண்டர்ட். உனக்கு என்னென்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சாக்லேட் பிடிக்குமா? எல்லாமே எல்லாமே பிடிக்கும். உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மா. சரி, உங்க அம்மா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். இவ்வளவு பிடிக்குமா? நிறைய பிடிக்கும். இவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு காட்டு, சொல்லு எவ்வளவு பிடிக்கும்? I think நெருங்கிடுச்சு நேரம். Let us not delay the time. Yeah. Time is precious here more than anything else. குஷ், நீங்க அழகான புடவைகள் எப்பவுமே நீங்க கட்டிகிட்டே இருப்பீங்க. இது நாங்கள் கண்ணால பார்த்துருக்கோம். எல்லா அதாவது ஆட்ல படத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாரீஸ் வந்து குஷ் கிட்ட இருக்கும். இந்த சாரி கிட்ட வந்து குஷ் வந்து எப்பயாவது ஷாப்பிங் போனா போவீங்களா சார்? ஐயையோ சத்தியமா நான் போவே மாட்டேன் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே கடையில நீங்க ஒரு நாள் வேலை செய்யணும். கண்டிப்பா. ஜவுளி கடையில வந்து நீங்க ஒரு நாள் சேலைகளை வித்து அது மூலியமா வர நிதியை திரட்டி நீங்க கொண்டு வரணும். கண்டிப்பா. குஷ், யப், ப்ளீஸ் கெட் அவுட். ராஜா. See you later. நான் இவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டா, ஐயோ என் பையன் என் புள்ள வந்து என் தங்கச்சி புள்ள இவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டா அப்படின்னு இன்னமும் அந்த வலியோட எனக்கு தெரியும். அந்த அவங்க சொல்லும் போது அந்த வலி தெரியும், எவ்வளவு பெரிய வலி. அதனாலதான் இந்த எபிசோட் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்.
ஏன்னா பிகாஸ் ஐ கான்ட் டூ திஸ். அதுக்கான முயற்சி மறுபடியும் மேற்கொண்டு பண்ணலாம். டேக் அ பிரேக். I can't do this shit. I said I won't do this episode. I told them I won't do this episode. நீங்க தானே மேடம் எனக்கு தைரியம் சொன்னோம். நீங்க 2 பேருமே அழுத நான் என்ன பண்ணது? 7 வயசு பிள்ளை நான் என்ன பண்ண? அதான் நாங்க இருக்கோம்ல, அந்த வலி எங்களுக்கு தெரியுதுல்ல.